ஹலோ வீவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் ஒரு மலையாள படமான பொண்ணும் புரட்டும் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தோட மெயினான கதை என்னென்னா, ஒரு நாயை காமிக்கிறாங்க. அந்த நாய் ஒரு வீட்டில், பாபுங்கிற ஒரு வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நாயை ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறாங்க வீட்டில். அதாவது கூண்டில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் படம் படிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த நாய்க்கு பிடிக்கல. இந்த மனுஷன் கூடயே வாழ்கிறதுக்கு அதுக்கு ரொம்பவே பிடிக்கல. அதனால் அந்த நாய் வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டு அந்த வீட்டு முதலாளி அம்மாவே கடிச்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களாம் கடிச்சிட்டு போயிடுது. அதனாலேயே அந்த நாய்க்கு ரொம்ப வெறி பிடிச்சிச்சின்னு நினச்சிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் அந்த நாயை துரத்தி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதா படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாய் கதை மட்டும் இல்லாமல் மனுஷன் கதையும் அங்கங்கே வருது. அது என்ன கதைனா, ஊரில் ஒருத்தர் குமார்னு இருக்கார். குமாரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இதை ஒரு விழாவாக அவங்க வீட்டில் கொண்டு வர்றாங்க. தான் மகன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு விழாவை நடத்தி அதுக்கு அவங்க அம்மா சாப்பாடு போட்டு ஊரில் உள்ளவங்கள்ட்ட மொய் பணத்தை வாங்கணும்னு ரொம்ப திமிராகவும் தெனாவட்டாகவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு திரிகிறாங்க. அப்படி இருக்கையில் அந்த பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஒரு கவிதையை சொல்லும்போது அதை இன்னும் கூட இருந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஊரில் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிடுது. அதை நிறைய பேர் தப்பாக வதந்தியாக இவங்க 2 பேர்த்துக்கு தப்பான இது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஊரே வதந்தியை கிளப்பிக்கிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கதையெல்லாம் வருது. அதெல்லாம் பார்க்க வேடிக்கையாகவும் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தில் நாய்களெல்லாம் போட்டு அடைச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு சிட்டாகவும் நல்ல ஒரு இதாகவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நாய்களாம் ஒரு நன்றி உள்ளதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லாவும் சிந்தனையாக இருக்குது. இந்த நாய் இந்த மனுஷங்கிட்ட இருந்து எப்படி தான் தப்பிச்சு போய் அந்த சீனெல்லாம் பார்க்கவும் நல்லாயிருக்கு. அதே இந்த படத்தில் முழுசும் அங்கங்கே கொண்டு வந்துருந்தாலும் அந்த படம் நல்லாயிருக்கும். அதை விட்டுவிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுனதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஊரே வதந்தியில் அங்கங்கே சுற்றுறாங்க. அதெல்லாம் பார்க்கவும் ரொம்பவும் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஊரில் ஒருத்தர் மாஸ்டர்ன்னு இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது யார்ட்டையாவது சண்டை இழுக்கணும்னு சொல்லிட்டு சண்டையை கிளப்பி விடுறதே அவரும் ஒரு வேலையாக வச்சுருக்காரு. எல்லா படத்தில் நடித்தவங்களும் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் ஓவராக பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு அந்த இடத்துல எரிச்சலை உண்டாக்குதுன்னு சொல்ல வரலாம். மொத்தத்தில் அந்த படம் உங்களுக்கு பொழுது போனோன்னா ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படமானது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. போய் பார்க்கணுன்னா தாராளம் போய் பாருங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா.